கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நம் அனைவருக்கும் சேர்த்து கொடுத்து, சகோதர சகோதரிகளாய் இந்த நாளிலே நம் அனைவரையும் ஒன்றிணைத்து தேவனுடைய மேன்மையை அறிந்து கொள்ளவும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பலப்படவும், இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க பாடலுக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலை சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், சர்வவல்லவர் நிழலில் தங்குவான், அவர் சேட்டையில் அடைக்கலமே. சர்வவல்லவர் அவரில் தங்குவான், அவர் சேட்டையில் அடைக்கலமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், நீரெந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. நீரெந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், நீரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், நீரே தேவன் நன்கிறேன், நீரே தேவன் நன்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், வழிகளில் உன்னை காக்க உந்தன் தூதனை அனுப்பிடுவே. வழிகளில் உன்னை காக்க உந்தன் தூதனை அனுப்பிடுவே. கண்மணி போல காக்கின்றீர், கண்மணி போல காக்கின்றீர். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், அவர் சேட்டையில் அடைக்கலமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், அவர் சேட்டையில் அடைக்கலமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க ஜபத்தை நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள
பிதாவாய் தேவனே, தாம் ஒருவரை சாவாமை உள்ளவரே, ஒருவருக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய சமூகத்தில் இப்பொழுதும் சேர்ந்து வந்து உம்முடைய மகத்துவமான சத்தியங்களை கேட்கும்படிக்கும் உம்முடைய மேலான திட்டங்களை ரகசியங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கும் ஒன்றுக்கும் தகுதியில்லாத எங்களையும் நீர் தகுதிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நோக்கத்தின்படி எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். இப்பொழுது நீர் உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்த வேண்டும் வேண்டுகிறோம். கேட்கிற சத்தியங்களை ஏனோதான ஒன்று கேட்காமல் அதற்கு கேட்டு ஒப்பு கொடுத்து விசுவாசித்து அதற்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும். அப்பா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதன்படியே நாங்களும் நடந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட்டம் ஓட தேவதாமே உம்முடைய உன்னத்தின் பலனாய பரிசுத்தாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இன்னும் அதிகமாக வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இவ்வாவற்றும் ஆண்டவர் அச்சரும் மீட்பரும் எங்கள் ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் வாசிக்க கேட்போம். இன்று நாளுக்குரிய பரலோக மன்னா. ஏப்ரல் 25. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. இதற்குரிய விளக்கம்: உன் விசுவாசத்தின்படி ஆகக்கடவது என்பது நம் இரட்சகர் தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசித்து வந்த ஒரு முறையாகும். விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போனவர்களாய் காணப்படும் போது, ஆவிக்குரிய வழிகளில் விசுவாச குறைவு ஏற்படும் போதும், தற்கால சம்பவங்கள் நம் விசுவாசத்தில் எதிர்த்து நிற்கக்கூடியதாய் இருந்தாலும், நாம் தேவனிடம் விசுவாசம் உள்ளவர்களாய் இராவிட்டால் பயனற்றதாய் இருக்கும். தேவனிடம் பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவர் ஜனம் என்றும் அவர் நம்மை சகல கஷ்டங்களிலும் உபத்திரங்களிலும் காப்பார் என்றும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்றும் அவர் வாக்கு தத்தங்களிலும் விசுவாசமாக இருந்தால் உலகத்தை மேற்கொள்ளுவோம். இதற்கு ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 4:10. 1 தீமோத்தேயு 4:10. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாகவும் இந்த நாளிலே நம்முடைய அன்பு சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா பகுதிகளிலேயும் ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த யூடியூப் வாயிலாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை மேலும் கூட்டி கொடுத்து அதில் நம்ம தேவனுடைய ஒரு வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்தார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் நன்றி சொல்லுவோம், நம்முடைய அன்பு இரட்சகர் மூலமாக. இன்றைய தினத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு அப்படியே செய்கிறவன் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே செய்கிறவன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது வேதத்தில் பார்த்துருக்கீங்களா? ஓரளவுக்கு புதிய ஏற்பாடு படித்திருந்தோம்னா இந்த வார்த்தை கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். கூட இன்னொரு வார்த்தை சேர்த்துனா கொஞ்சம் புரியும். அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், சரியா? ஸோ அந்த ஒரு வார்த்தையிலிருந்து, அந்த வாக்கியத்திலிருந்து எடுத்தது தான் அப்படியே செய்கிறவன் என்கிற ஒரு தலைப்பு. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரருடைய விசேஷமாக இப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா? இந்த காலத்தில்
அதாவது உலக ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கவலை. அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னா ரொம்ப கவலை. கிறிஸ்தவ சகோதரிகளுக்கும் கவலை தான். ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து அப்படியே கொண்டாடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் உடனே கவலை வந்துடும், உடனே ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி இல்லையா. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வெகு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு முன்னாடி ஒரு மகா பெரிய உபத்திரவம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிந்த சத்தியம். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் விசேஷமாக திருச்சபை இல்லையா, திருச்சபை மக்கள் அவங்களுக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக சில வார்த்தைகள் பேசியிருக்கார். அந்த வார்த்தைகளை நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் கவனிச்சிருக்கோம் இல்லையா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். படிச்சிருக்கோம் இல்லையா. இது வந்து ரொம்ப நமக்கு ஃபெமிலியரான வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே. இந்த வசனத்தை எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற வசனங்களை பார்க்கலாம். அதில் பாருங்க, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். எஜமான் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது எஜமான் வந்திருக்கும் போது, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வந்திருக்கும் போது இந்த பூமியில் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா பயப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாமே நமக்கு சுற்றிலும் நிறைய அச்சுறுத்தல்கள் அவமானங்கள் எல்லாம் வரும்போது பல்வேறு வகையான சோதனை. அப்போ அதில் வந்து நமக்கு என்ன வந்துடுது, ஒரு மாதிரி ஒரு சோர்வு வருதா, அப்புறம் அதன் நிமித்தம் ஒரு கவலை. அந்த கவலை நீடிக்கும் போது என்ன ஆகிடுது, அது நம்முடைய உடலையும் கெடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்குரிய அந்த வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு பயமே மூலத்தனமாகிடும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் பயம் இல்லை, நமக்கு கடவுள் பயமும் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் உலகத்தின் பயமும் இருக்குது இல்லையா. அதனால் தேவன் வந்து இதை தரம் பிரித்து பார்க்குறதுக்கு தான் சில பாடங்களை நம்ம கொடுக்குறார். ஸோ கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய 2ஆம் வருகைக்குரிய காலத்தை பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறார், பயப்படாதே. சரி, பயப்படல தேவனே, நீங்கள் வந்து உங்களுடைய மகா பெரிய கிருபையினால் எங்களை கூப்பிட்டீங்க, நாங்கள் பயப்படல. உம்முடைய குமாரன் ராஜாவாக வந்துட்டார், நாங்கள் பயப்படல. இப்போது நாங்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், போகிறோம் வர்றோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே ஒன்று குறையுதே. உங்கள் மனசில் அப்படி தோணியிருக்கா? ஏதோ ஒன்று, நம்ம என்னதான் பைபிள் படிக்கிறோம், மீட்டிங் போகிறோம், கன்வென்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணால் கூட ஏதோ ஒரு குறை நமக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் கட்டாயமாக. உணர்வுள்ளவர்களுக்கு அது வரும். இப்போ நம்மெல்லாம் உணர்வுள்ள அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த ஒரு அது ஆக்சுவலாக வந்து நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தவறான உணர்வு தான். அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இன்னும் சில தேவனுடைய சத்தியங்களில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு அதிகமாக சத்தியம் நமக்கு தெரிய வருதோ அந்த அளவுக்கு தான் தேவனிடத்தில் நம்ம சேர முடியும் இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த கடைசி காலங்களில் இந்த உலகமே கடைசி காலம் என்று நினைக்காம, கிறிஸ்தவ மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா இது கடைசி காலம் என்று நினைக்காம என்ன செய்கிறாங்க, இந்த அடுத்தது ஃப்யூச்சருக்காக என்ன செய்கிறாங்க, நிறையா சேர்த்து வைக்கிறாங்க, அதற்காக கவலைப்படுறாங்க இல்லையா. இப்போ வேதமானவர்களாகிய நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து நமக்கு ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஒருவேளை ஒரு சிலர் இருந்தால் கூட நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு சிந்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஒரு உவமை. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாராம்சத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுக்கு நிலம் நல்லா விளைஞ்சது, நிறைய விளைஞ்சிருச்சா. அப்போ நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்க இடம் இல்லையே, ஒன்று செய்கிறேன், என் களஞ்சிகளெல்லாம் இடித்து பெருசாக்கி குடோன், பெரிய பெரிய குடோனெல்லாம் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் சேர்த்து வைத்து, அப்புறம் பாருங்கள் அவன் சொல்கிறானா தன்னை பார்த்து, என் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிர் என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். கவனிங்க, இந்த உவமையை யார் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார்.
அப்போது இந்த ஓமையில் ஒரு ஐஸ்வர்யவான் அவன் வந்து தனக்குள்ளே சிந்திச்சுக்கிறானா அப்படி, சரியா? இப்போது இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறார் ஆண்டவர். எப்படி கொடுக்குறாருன்னா, இப்போ ஓமை அவர் தானே சொன்னார், ஆனால் கன்க்ளூஷன் யார் சொல்கிற மாதிரி சொல்கிறார் பாருங்கள். தேவனோ, பாருங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்? தேவனோ அவனை நோக்கி. இப்போ ஆண்டவர் இந்த ஓமை சொல்கிறார், அவன் தனக்குள்ளே சொல்லிக்கிறான். இப்போ அதுக்கு வந்து விளக்கம் ஆண்டவர் சொல்லும்போது, இப்போ இதுக்கு கன்க்ளூஷன் யார் சொல்கிறது? தேவன் சொல்கிறாராம். தேவனோ அவனை நோக்கி, வாசிக்கலாம். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும். பாருங்க, மதிகேடனே. அப்போ ஆக்சுவலாக இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்ன மாதிரி தெரியல. அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து யார் சொல்றாரா? தேவன் சொல்றார் இல்லையா? தேவன் சொல்றார், மதிகேடனே. மதிகேடனே தெரியும் இல்லையா? அறிவு கெட்டவனே அர்த்தம் இல்லையா? மதிகேடனே, இன்னைக்கு இரவு ராத்திரியில் நீ செத்து போயிட்டீன்னா நீ சேகரித்தவைகள் எல்லாம் யாருடையதான்? ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தான். பல முறை நம்ம பார்த்துருக்கோம். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, எல்லா வசனமும் நமக்கு தெரியும். ஆனால் கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் தெரிஞ்சும் மேக்சிமம் நம்முடைய சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் அதிகமாக சேர்த்த மாட்டாங்க. எந்த பொருள், பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்த மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை. நீங்கள் எதுக்காக சேர்க்குறீங்க? நைட் செத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துனதெல்லாம் என்ன ஆகும்? அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேட்காமலும் சந்தேகப்படாமலும், ரொம்ப முக்கியமான வார்த்தை அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாத மாதிரி இருக்கும். அப்போ உடனே என்ன வந்துடும்னா சந்தேகம் வந்துடும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த சந்தேகப்படக்கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார். இங்கேயே பிதா தான் பேசுகிறார் பாருங்கள். இவைகளெல்லாம் நமக்கு வேணுங்கிறது பிதா அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் முதல்ல எதை தேடுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அடுத்தது? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்திய. இந்த ரெண்டு வசனத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, கொஞ்சம் கவனிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க இல்லையா? அப்பொழுது இவைகளெல்லாம், இது ரெண்டு தனியாக பிரிக்கலாம். அதாவது இவைகளெல்லாம் இப்போ நீங்கள் எதெல்லாம் தேடுறீங்களோ அதை இப்போ தேடாதீங்க, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அடுத்த வசனம் பாருங்கள், அந்த ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிதாவானவர் எப்படி இருக்கார்? பிரியமுள்ளவராக இருக்கார். அப்போ நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிங்க, எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும். ரசல் பிரதர்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட அப்படி தான் சொன்னார். தேடுங்கள் கண்டறிவீர்கள் ஒரு வசனம் இருக்கே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன அழகான பதில் சொன்னார் பாருங்க. நீங்கள் எதை பைபிளில் தேடுறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னா. நிறைய பேருக்கு புரியல, எதை தேடுறீங்களோ கிடைக்கும்னு என்ன அர்த்தம்? நிறைய விளக்கம் இருக்குது. நீங்கள் பரிசுத்தத்தை தேடினா பைபிளில் பரிசுத்தம் கிடைக்கும், அசுத்தத்தை தேடினா அசுத்தமும் கிடைக்கும். புரியுதுங்களா? ராஜ்யத்தை தேடினீங்கன்னா ராஜ்யம் கிடைக்கும், இல்லைன்னு தேடினா அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? எதை தேட போகிறீங்க அதைத்தான் கேட்குறேன். ராஜ்யத்தினுடைய காரியங்களை தேடினீங்கன்னா அது சம்பந்தம் பண்ண எல்லாமே உங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு அது புரியல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் தான் இப்போ வந்து நம்ம ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோங்கிறது ஒரு சத்தியம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாளில் மகா உபத்திரவ காலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து உயிர்த்தெழுதல், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், அதுவும் நமக்கு தெரிஞ்ச சத்தியம். அதை தேட வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் வந்துட்டு போகுது, அது வரப்போகுது இல்லை, வந்துடும் இல்லையா? அப்போ தேடுறதுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? இதை வந்து சரியாக ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் நம்ம பல சந்தர்ப்பங்களில் உலக பிரகாரமான காரியங்களை அதிகமாக தேடி அப்புறம் ஓடி அதுக்கு நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் செலவு பண்ணி நம்முடைய பணம் போக்குவரத்து, நம்முடைய எல்லா வகையான தாளுதுகள் எல்லாத்தையும் செலவு பண்ணி டம்ப் பண்ணி வச்சிடறோம். அப்படியே தான் சொல்கிறார், மதிகேடனே, நைட்டு செத்து போயிட்டீங்கன்னா நீ வந்து நைட்டு என்ன நீ சம்பாதிச்சல என்ன ஆகும் கேட்குறாரு இல்லையா? அப்போ நம்ம வந்து இதை புரிந்து கொண்டவர்களாக இருந்ததுனால தான் நம்ம என்னைக்கு சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கே என்ன ஆகிட்டோம்? நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் இட்டு நம்ம என்ன ஆகிட்டோம்? வெளியே வந்துட்டோம். உண்மை தானே? வெளியே வந்துட்டு தானே?
ஆமாம், வெளியே வந்துட்டோம். சரி, அப்படி வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த பக்கம் உலகத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இனி அடுத்தது எங்கே போகிறது அல்லது என்ன தேடுறது அப்படிங்கிற போது தான் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். சரி, தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி ஒரு வேளை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது பாருங்கள், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். இப்போது அப்படி யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் எஜமான் எப்படி இருக்கிறாரா, அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு என்ன செய்வாராம், ஊழியம் செய்வார். யோசனை பண்ணி பாருங்கள், எஜமான் வரும்போது அந்த அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களா அடிமைகள், கூலிக்காரர், அவங்க தாங்க அறை கட்டிக்குவாங்க இல்லையா, தலையில் போட்டுக்கிற துண்டை எடுத்து அந்த இடுப்பில் கட்டிக்குவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறாய் காணப்படுகிற ஊழியக்காரருக்கு கீழே இயேசு கிறிஸ்து அறை கட்டிட்டு நிற்கிறாராம். அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கார், நம்பியிருக்கார். இது யாருக்கு மட்டும் பொருந்தும் தெரியுங்களா? பயப்படாதே சிறுமந்தையே, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ராஜ்யத்தை தேடிட்டு இருக்கிறவங்க தாங்க விழிப்பாக இருப்பாங்க. அந்த விழிப்பாக இருக்கிறவங்க தான் எஜமானனுக்கு ஏற்ற ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எஜமானுக்கே பிடிக்கும். அவர் வந்து என்ன செய்கிறாரா, அவர்கள் மத்தியில் தன்னுடைய அறை, அப்படின்னா புரியுதுங்களா, அவர் என்ன நிலைமையில் இருக்காரோ அந்த நிலைமைக்கு தன்னுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துறார். அதுக்கு நம்ம 2ஆம் வருகை சப்ஜெக்ட்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். எப்படி படிச்சிருக்கிறோம், அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வரும்போது அவ்வூரார் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று எஜமானுக்கு தெரிந்திருந்தால் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான். அதனால் நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு அந்த வசனம் லூக்கா. இப்போ இந்த வசனம் நமக்கு பொருந்துமா அப்படின்னா எப்படி பொருந்தும்? இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டாரே, அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் வந்துருச்சு இல்லையா. அப்போ இப்போ நம்ம என்ன ஆயத்தமாக இருக்கணும், அது வேணும் இல்லையா. வந்ததுக்கப்புறம் ஒரு ஆயத்தம் வேணும், வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் இருக்கணும். அப்போ வர்றதுக்கு முன்னாடி எப்போ வருவார் என்று எதிர்பார்க்குற ஒரு ஆயத்தம், வந்ததுக்கு பின்னாலே என்ன ஆயத்தம், எப்போ போவார் அப்படின்னா, ஆமாங்க, எப்போ நம்மை கூட்டி கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற ஆயத்தம். அப்போது வந்துட்டார்னாலே மனவாட்டி படிக்கிறோம் இல்லையா, என் பிரியமே எப்படி இருக்கணும், உன்னத பாட்டில் சொல்கிறார், நான் வந்துட்டேன்னா என் மனவாட்டிங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, என் பிரியமே, அப்போ அவருக்கு பிரியமாக இருக்கணும். என் ரூபவதியே அழகாக இருக்கணும், இந்த உலகத்தையெல்லாம் விட்டு வெளியே வரணும். என் புறாவே கள்ளம் கவடம் இல்லாத நிலைமையில் இருக்கணும். என் உத்தமியே, அதுதான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி ஆயத்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உடனே என்ன செய்கிறார், அவர் அறை கட்டி கொண்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். இந்த உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பேசிகிட்டு இருக்கார். இப்போ பாருங்கள், நமக்காகவே பேதுரு கேட்குறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, வாசிங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ? இந்த ஓமையை எங்களுக்கு சொல்றீங்களா இல்லை எல்லாத்துக்கும் சொல்றீங்களா அப்படின்னா பாருங்க, அவர் என்ன நோக்கத்தில் அவர் பேசியிருப்பார். அவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வரப்போகிறாங்க, அவங்கள தயார் பண்ணுறதுக்கு தான் உங்களையே நான் அனுப்புகிறேன் வகையை சொல்லிட்டார். அப்போது இது மனதை வச்சுக்கிட்டு பேதுரு சொல்கிறார், இது எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களா இல்லை எங்களுக்கு பின்னாடி வர்றவங்க, அதான் அர்த்தம் இல்லையா, எங்களுக்கு பின்னாடி வர எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறீங்களா? அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் பாருங்கள், லூக்கா 12:42. அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரனாவான். பாருங்க, எஜமான் வரும்போது தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படியான ஒரு ஊழியக்காரன், சரியான காலத்திற்கேற்ற உணவை கொடுக்கக்கூடிய ஊழியக்காரன் இங்கே யார்? அந்த ஊழியக்காரன் எப்படி இருப்பார்? எஜமான் வரும்போது அந்த வந்ததுக்கேற்ற காலத்திற்கேற்ற உணவை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்குறவர் யார் அப்படின்னு சொல்லும்போது, எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பாருங்க, பாக்கியவான். அவருடைய தலைப்பு தான் இப்போ நம்ம அப்படியே செய்கிறவன். அப்போ எஜமான் வந்திருக்கும் போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பாக்கியவான். அப்படின்னா இப்போ எஜமான் வந்தாச்சு, அப்படியே செய்யணுங்கிறார்.
இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? அப்படியேன்னா எப்படி அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனா எப்படி செய்யணும்? அது வேணும் இல்லையா? அப்போ அந்த எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கார். இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னால் தான் ஒரு உவமை சொன்னார். ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு நிறைய களஞ்சியங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறான். தேவன் சொல்கிறாராம் அந்த எஜமானுக்கு, நீ இன்று இரவே நீ செத்து போயிட்டினா நீ சம்பாதிச்சதெல்லாம் என்ன ஆகும்? இதை மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி அப்படி நம்ம உலக பிரகாரமாக சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம ஒன்றுமே சேர்த்து வைக்கக்கூடாதா? இப்போ நம்ம ஒன்றுமே சேர்த்து வைக்கலையா? இப்போ நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம அன்றாட உணவு தேவையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை ஆண்டவர் பேசினார்னா அவர் எப்படி தான் பேசுவார்? அவர் ஆவிக்குரிய பொருள். அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களோடு தான் சம்மந்தப்படுத்தணும். இப்போது நமக்குன்னு சேர்த்து வச்சது ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்குன்னு நிறைய சேர்த்து வச்சது. ஒரு ஊரில் ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு போகும்போது நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் தான், அவர்கிட்ட பேசிகிட்ருக்குறோம் அவங்க வீட்டில். அப்போ அவர் சொத்து சேர்த்துறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சரி பிரதர் என்னென்ன சேர்த்துருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற போது ஒரு 25 டைரி எடுத்து இப்படி காட்டினாருங்க. இப்படி காமிச்சிட்டு, என் பிள்ளைகளுக்கு இதைத்தான் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கேன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கஷ்டப்பட்டு போய் ஊழியம் பண்ணும்போது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? நிறைய பேர் என்ன சேர்த்து வச்சுருக்கோம் தெரியுமா? செல்ஃபோனை சேர்த்து வச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள், கார் வாங்கி கொடுக்குறோம், பைக் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? பெரிய பெரிய வசதிகள் செய்து கொடுத்துட்ருக்குறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன் பிரதர், 16 டைரி வச்சுருக்கேன். நீங்கள் பேசுகிற சத்தியங்கள் அத்தனை இதில் இருக்குது, மற்ற சகோதரர் பேசுகிறது இருக்குது. என் குழந்தைகள் எல்லாம் பெருசாகும்போது இதை படித்து இப்படியே சத்தியத்தில் வளரும்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். புரிஞ்சிருச்சு, இந்த சத்தியம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. 10,000 பேர்த்துக்கு புரியாமல் போனாலும் ஒரே ஒருத்தருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சுதுன்னா போதும். இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க. நமக்கும் சொத்து இதுதான் சேர்த்து வைக்கணும்னா வசதி வாய்ப்புகள் அல்ல. அது இந்த உலகத்தில் வாழ்கிறக்குரிய, அது தேவன் நமக்கு கேட்டாலும் கேட்கலைனாலும் நமக்கு கொடுத்துருவாருங்க. அதை எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் கொடுக்குறார். நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டியதில்லை இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் அவர் மனப்பூர்வமாக நம்ம என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறார் என்ன தெரியுங்களா? அவருடைய சொத்தை சேர்த்து வைக்கணும். இப்போ அடுத்து நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அவர் கூட இருக்கும்போது அவருடைய சொத்து கூட இருந்தால் தானே அவரோட நம்ம அதை அனுபவிக்க முடியும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட சொத்து என்னன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சேர்த்து வைங்க. செத்து போனாலும் அது உங்களோட வந்துருமா? அதைத்தான் அவர் சொல்கிறார். மதிகேடனே, இன்னைக்கு நீ செத்து போயிட்டீன்னா உங்களோட அது வராது. ஆனால் ஒரு சில சொத்து இருக்குது தான் பைபிளில். அந்த சொத்தை சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம செத்து போனால் நம்ம கூடயே அது போயிடும். இதே மாதிரி தான் ஒரு பெயர் சபையில் ஒரு சாவு நடந்ததுங்க. ஒரு சாவுக்கு போயிருந்தோம். என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அந்த மனுஷனை அந்த பெட்டிக்குள்ளே போட்டுட்டு அவர் படித்த பைபிளையும் உள்ளே வச்சு புதைச்சிட்டாங்க. ரொம்ப விரும்பினார் அந்த பைபிளை. ரொம்ப அங்கலாப்பாக இருந்தது. என்னங்க பைபிளை கொண்டு போய் கல்லறைக்குள்ளே வைக்கிறீங்களே? இல்லை, அவர் விரும்பினதுங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது மறுபடியும் எங்கேயாவது போய் படிப்பார் போல் இருக்கு. உயிரோடு இருக்கிற போதே படிக்கலை, செத்து போய் படிக்க போகிறார். யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பூமியில் நாம் என்ன சேர்த்து வைக்கணும்? இன்னொன்று சேர்த்து வச்சிடக்கூடாது, அதை கொடுத்துடணுமா? என்ன சேர்த்து வைக்கிறது, என்ன கொடுக்கணும்? இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எஜமான் இப்போ நமக்கு சொல்லும்போது, அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பாக்கியவான் சொல்லியிருக்கு இல்லையா? எப்படி செய்கிறவன், என்ன சேர்த்து வைக்கிறவன்? இப்போ வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். எங்க சம்பாதிச்சு வைங்க? கிளியரா இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. அப்ப இங்க எதுவும் சம்பாரிச்சு வைக்காதீங்க. நீங்க சம்பாரிச்சு வைக்கிறது எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குதுங்கிறார். அப்போ பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் போடலாமா?
இப்போ மேலே இருக்கிற வசனத்தை கொஞ்சம் கவனிக்க, கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள், அதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அக்கீழே என்ன சொல்கிறார்? பழமையாய் போகாத பணப்பைகளையும் அப்புறம் குறையாத பொக்கிஷத்தையும் உங்களுக்கு பரலோகத்தில் சேர்த்துங்க, அங்கே வந்து பூச்சி அணுகாது, திருட மாட்டான். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருந்தால் பூச்சி பிடிக்கும், திருடன் வந்து திருடிட்டு போ. யோசனை பண்ணி பாருங்கள், என்னென்ன பொருள். இப்போ 10 மூட்டை அரிசி வச்சுருக்கோம் வீட்டில், ரொம்ப நாளாக டம்ப் ஆகிருக்கு. நம்மளும் வெளியூர் போயிட்டோன்னு வச்சுங்க, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தா என்ன ஆகிடும்? அது அரிசினாலும் சரி பருப்புனாலும் சரி அது என்ன ஆகிடும்? அது பூச்சி பிடிச்சிடும். வேஸ்ட், அதை சேர்த்து வச்சது இல்லையா? கவனிங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? 6 மாதம் இப்படியே அழிஞ்சு போச்சே, பேசாமல் இது யாராவது போகிற போதே யாருக்கு கொடுத்துருக்கலாம், இல்லாதவங்களுக்கு யாராவது கொடுத்துருந்தா பாவம் அவங்களுக்காவது பயன்படுங்கிற புத்தி எப்போ வரும்? பூச்சி எல்லாம் கெட்டு போனதுக்கப்புறம் வரும். அதே மாதிரி திருடன் வந்து திருடிட்டு போகிறதுனா தங்கம் வெள்ளி அப்புறம் நிறைய பாத்திரம் பண்டம் டிவி எல்லாம் இருக்குது இல்லையா வீட்டில், எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள். அதுவும் அதே மாதிரி தான். இதே மாதிரி 6 மாதம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, திருடன் திருடிட்டு போயிடுவான். சொல்கிறார் இப்போ இதெல்லாம் உலக பிரகாரமான பொருள், பூச்சி அரிச்சிரும், திருடனும் திருடிட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் இங்கே சேர்த்து வச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. சரி, இதை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? பரலோகத்தில் டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையா? தேவையில்லை. அப்போ பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு தெரியணும். அப்போ பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொருள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிக்கலாமா? என்ன பரலோகத்தில் என்னதான் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம யாரும் பரலோகத்துக்கு போனதில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, பரலோகத்தில் பிதாவாகி தேவன் இருக்கார், அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார், அப்புறம் நிறைய தூதர்கள் இருக்காங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குன்னே தெரில. ஒன்று மட்டும் தெரியுது, தேவ தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவனை புகழ்ந்து பாடுறாங்க. பரிசுத்தர் அப்படின்னு பாடினாலே அங்கே பரலோகத்தில் என்னதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம்னா, எங்கு பார்த்தாலும் என்னதான் இருக்கும்? பரிசுத்தமான விஷயங்கள் தான் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தர் போய் அங்கே ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்கேயே சேர்த்தணுமா? இங்கே சேர்த்துனா தான் இந்த பொருள் எடுத்துட்டு எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ இங்கேயே எதை சேர்த்துடுது? நமக்கு என்ன சொத்து? இப்போ ஒரு பிரதர் சொன்னார் இல்லையா, இந்த சத்தியம் தாங்க நம்ம சொத்து. எவ்வளோ அதிகமாக தேவனை பற்றிய சத்தியங்கிறது தேவ திட்டம் மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனை பற்றிய அறிவு, நம்முடைய தகப்பனை பற்றின அறிவு. அந்த அறிவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக பெற்றுக்கொண்டதுனால தான் அவர் முற்றிலும் கீழ்ப்படிஞ்சார். ஏன் நம்ம வந்து இன்றைக்கி நிறைய விஷயத்தில் கீழ்ப்படிய முடியல? அந்த பிதாவாகிய தேவனை பற்றின அறிவு இன்னும் அதிகமாக நமக்கு இல்லை. நம்ம அவரை குறித்து அதிகமாக சிந்திக்கணும். அந்த அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு வந்து எதில் தான் இருக்குது? அவருடைய வேதத்தில் இருக்குது. இங்கே தாங்க சொத்தே இருக்குது. அவர் என்ன சொல்கிறார்? இந்த சொத்திலிருந்து இந்த சொத்தை நல்லா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கணும் பாருங்கள். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுடைய சொத்து. இதை முதல்ல எங்கே சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். பீரோவிலியா? இது எங்கே சேர்த்தணும் தெரியுங்களா? இங்கே சேர்த்தணும். இங்கே இருந்து அத்தனை வசனங்களுடைய சாராம்சங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரணும். இங்கே சேர்த்து வைக்கணுமா? இப்போ பாருங்கள், செத்து போயிட்டோம். செத்து போயிட்டா கூட இங்கே சேர்த்துனது யாராலையும் அழிக்க முடியாது. எந்த பூச்சியும் அது வந்து கெடுக்காது. எந்த திருடனும் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய அழைப்பை, நம்முடைய அருமையான அந்த ஒரு தேவனுடைய ஒரு சத்தியங்களை நம்மகிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஸோ தேவன் சொல்கிறார், இங்கே சேர்த்து வைங்க. நிறையா நம்ம எங்கே சேர்த்து வைக்கிற, சுத்தியில் சேர்த்து வச்சு அதை பார்த்துட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து வேத வசனங்கள் உள்ளுக்குள் இருக்கணும். இங்கே அதிகமாக சேர 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 தேவனை பற்றின அறிவு வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு திரும்ப 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 அந்த அறிவு வர 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 அப்படியே தேவனிடத்தில் போயிடலாம். இவ்வளோதான் மேட்ரு, இவ்வளோதான் முடிஞ்சுது. எந்த அளவுக்கு தேவனை அவரை பற்றின அறிவு நமக்கு அதிகமாக வருதோ அவரை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அப்போது பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கணும்னா இங்கே முதல் சேர்த்துனா தான் போக முடியும். ஒன்றும் இப்போ மேல் வார்த்தைகள் வரலாம். அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இப்போ யாராவது கேட்டால் என்ன சொல்லலாம்? இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட சத்தியம் மட்டும்தாங்க இருக்குது. இது பூச்சி அணுகாது, திருடன் திருட முடியாது. இப்போ வாசிங்க லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று என்ன பண்ணுங்க? பிச்சை போடுங்கள்.
தேவனுடைய உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பாக்கியவான் படித்தோம் இல்லையா? அதில் முதல் கட்டளை என்னன்னா, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். அப்போ எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தில் நம்ம நல்லா வந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சத்தியம் தெரியுதோ, அதை என்ன செய்யணும்? பிச்சை போடுறேன்னா புரியுது இல்லைங்களா? தமிழில் ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்குது. இல்லாதவர்களுக்கு அதை கொடுங்கன்னு அர்த்தம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும்போது மத்தேயு 10:8 கடைசி பாகம் மட்டும் வாசிக்கலாம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பார்த்தீங்களா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று மற்றவங்களுக்கு கொடுங்க. இதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற முதல் கட்டளை. எஜமான் வந்திருக்கும் போது நீங்கள் முக்கியமான வேலையை இதுதான், உங்களுடைய முக்கியமான வேலை இதுதான். சொத்து சேர்த்துறதல்ல, நிறைய காரியங்களை போய் பார்க்கறதில்ல. உங்களுடைய முக்கியமான வேலையை கற்றுக்கொண்ட அல்லது பெற்றுக்கொண்ட சத்தியங்களை எந்த அளவுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்காவது அதை சொல்ல முடியுமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்போது ஒரு சிலர் நினைக்கலாம், பிரதர் சபையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பீக்கர் தான் இருக்காங்க. நாங்கள்லாம் யாருமே அந்த மாதிரி போய் ஊழியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்களே அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு வகையான ஊழியமே ஒழிய அதுதான் ஊழியம் அல்ல. நம்ம எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மேடையில் பேசுறதுக்கு முடியாதவங்க சாதாரணமாக ஒரு வீட்டில் போய் உட்காந்து ஒரு சிலருக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு பேச்சாற்றல் முக்கியமே அல்ல, நம்ம சத்தியத்தை சொல்லணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். இலவசமாக அதை யாருக்காவது நம்ம போய் சொல்லணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். அந்த ஆர்வத்தை தேவன் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு தீனி போடுவாராம், நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படின்னா நம்ம எங்கேயுமே போகிறதில்ல, நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம், நம்முடைய ஊழியத்தை பற்றியெல்லாம் கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரோம், அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஆர்வம் நம்மக்கிட்ட இல்லை என்பது பொருள். ரெண்டாவது, சொத்து இனிமேல் அதிகமாக சேர்த்துலேங்கிறது பொருள். சில பேர் பிரதர் உடனே ஒரு சப்ஜெக்ட் எடுங்கன்னா உடனே என்ன சப்ஜெக்ட்டுன்னு நம்மளே கேட்பாங்க. திருப்பி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, தேவனுடைய பிள்ளைகள் நிறைய அந்த ஸ்பீக்கர்ஸ் மீட்டிங்கெல்லாம் வைப்போம். அதில் சகோதரர்களுக்கெல்லாம் அந்த பேச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை தயவுசெய்து நீங்களும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு உண்மையான பேச்சாளர் குறைஞ்ச 50 சப்ஜெக்ட் கையில் எப்போதுமே வச்சுருக்கணும், 50 பாடங்கள் வச்சுருக்கணும். எப்போ வேணாலும் தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சொல்லணும். ரெண்டாவது, எங்கே போனாலும், நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கர்மாந்திரத்துக்கு போனாலும் சரி, எந்த ஊர் கடகண்ணிக்கு போனாலும் சரி, நம்ம கையில் எப்பொழுதுமே நம்ம என்ன இருக்கணும்? பைபிள். ஒரு பேக்கில் எப்போதுமே நம்முடைய பைபிள் இருக்கணும். ஏன்னா எந்த சந்தர்ப்பத்தில் வேணாலும் தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். கடைக்கு போகிறோம், பெரிய பெரிய கடை வீதிக்கு போகிறோம் இல்லைங்களா, ரயிலில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். எங்கே போனாலுமே நம்முடைய ஆயுதம் நம்ம கையில் இருந்துட்டு இருக்கணும். எப்போவாவது எப்படியாவது சந்தர்ப்பம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, பவுல் எழுதுவார் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணுமா? ஏன் அப்படின்னா இது நம்முடைய பிதாவாகிய தேவன் மேலே நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளம். நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்கிற கீழ்ப்படிதலுடைய அடையாளம் இந்த மாதிரி காரியங்கள். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எதையுமே பண்ணல, நம்ம வாட்டுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னாலே முதல் நம்ம தெரிந்துக்க வேண்டியது தேவனிடத்தில் அந்த அன்பு நம்மக்கிட்ட இல்லை. அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எப்படியாவது அந்த தேவனை குறித்து எங்கேயாவது சொல்லணும், அவருடைய அன்பை குறித்து சொல்லணும், அவரை பெருமைப்படுத்தணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஒரு உலக பிரகாரமாக போயிட்டோம்னா உலக பிரகாரமான ஜனங்களை மேன்மைப்படுத்துறதும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் ஆகிடும். அதற்கும் புது சிருஷ்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி வேலையை ஒருத்தர் செய்யும்போது மிகுந்த உற்சாகமாக தங்களுடைய கால நேரங்களெல்லாம் செலவு பண்ணி, தங்களுடைய தாளந்துகளை செலவு பண்ணி, தங்களுடைய வருமானத்தை செலவு பண்ணி, புரியுதுல்ல, அப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? மற்றவர்களுக்கு அந்த சொத்தை கொடுக்குறோம், நாமும் அந்த பரலோகத்தில் அந்த சொத்தை சேர்த்துறதுக்குரிய வேலையை இங்கேயே செய்கிறோம். அதனால தான் பூமியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பொக்கிஷங்களை இங்கேயே சேர்த்திருங்க, பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை குறித்து நம்ம நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, வாரி இறைத்தும் விருத்தியாவாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமடை அடைவாரும் உண்டு. வசனம் பாருங்கள், புரியுதுல? வாரி, அதாவது அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம்,
தங்களுடைய கால நேரம், பணம், சிரமம், ஆசை எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாருன்னா, வாரி இறைக்கிறவங்களுக்கு இன்னும் விருத்தியாக கொடுப்பாராம். உண்மையாலுமே சொல்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையாக தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு குறையும் இருக்காதுங்க. சரியான நேரத்தில் சரியான உதவியை தேவன் யார் மூலமாவது செஞ்சிருவார். அனுபவம் கட்டாயமாக செய்வார். அதனால தான் சந்தேகப்படக்கூடாது, செய்வார். அது எப்படி அந்த எண்ணம் வரும்? அந்த வேலையை நம்ம செய்துட்ருக்கணும், அதில் அனுபவங்கள் தேவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கணும், அப்போ அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதனால தான் சொல்கிறோம், உதாரமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன கிடைக்குமா? தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்போது அதிகமாக ஊறுற கிணறுல தண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூறிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள். இது நம்ம சத்தியத்துக்கு மாத்திரம் பொருந்தாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம மற்ற சகோதர சகோதரிகளுக்காக, அவங்களுடைய விசுவாசமான வாழ்க்கைக்காக, அல்லது அவங்களுடைய ஒரு பக்தி விருத்திக்காக நம்முடைய கால நேரம், நம்முடைய எல்லா வகையான பிரயாசங்கள் எவ்வளோ அதிகமாக நம்ம செயல்படுத்துகிறோமோ, நமக்கும் வேற யாராவது பிரயாசப்படுவாங்க. நம்ம யாராவது நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கலைனாலும் நம்முடைய கஷ்டங்களில் இன்னொருத்தர் உதவி செய்யறதுக்கு தேவன் வச்சிருப்பாராம். உதாரத்துவம் உள்ள ஆத்துமா செழிக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிக்காமையே செத்து போயிடறாங்க நிறைய பேர். அப்படியே வேதமானவர்களாகவே ஞானஸ்தானம் எடுத்து, வேதமானவர்களாகவே கோயிலுக்கு போயிட்டு வந்து, வேதமானவர்களாகவே கல்யாணத்துக்கு போய், வேதமானவர்களாகவே சாவுக்கும் போய், கடைசியில் வேதமானவர்களாகவே செத்துடுறாங்க. ஒரு காலும் புது சிருஷ்டி ஆகிறதில்லை. அந்த புது சிருஷ்டி ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த காரியங்களை நம்ம மைண்டில் ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கணும். முதல்ல சொத்துனாலே அது தேவனுடைய சத்தியம் மட்டும்தாங்கிறத மைண்டில் நல்லா புரிஞ்சுருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், இந்த வசனம் அங்கே போனாலும் அங்கேயே தான் இருக்கும். அதனால தான் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிஞ்சிடும், என் வார்த்தைகள் ஒளிவே ஒழியாது. வானம்ங்கிறது தெரியுமில்லையா, இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் போயிடும், அமைப்புகளும் போயிடும். ஆனால் தேவன் சொன்ன சத்தியங்கள் அதை நம்ம இங்கிருந்தாலும் நமக்கு பயன்படும், அங்கிருந்தாலும் பயன்படும். பரலோகத்துக்கு போனாலும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, அங்கேயே அதானே. உன்னை போல் பிறனை நேசி, அங்கேயே அதான், இங்கேயே அதான். அப்போ அங்கே என்ன செய்ய போகிறோமோ அதை இங்கே செய்யணுங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார். அதாவது சுதாரித்து கொள்வதற்காகவே தேவன் சிலது ஆண்டவர் பேசும்போது நமக்கு சூசகமாக சொல்கிறார். பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன் அவ்வளோ சேர்த்து வச்சான், செத்து போயிட்டா ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. ராஜ்யமே உங்களுக்கு தான், சிறுமந்தையே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது நம்பர் 1 என்ன அப்படின்னா, பரலோகத்தில் போய் அங்கே பூச்சி அணுகாமல் திருடன் திருடாத ஒரு சொத்தை இங்கிருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா அது 2 விஷயந்தான் பைபிள் பொறுத்த வரைக்கும். அது இங்கே நம்ம நல்லா அந்த சொத்தை சேர்த்திருக்கணும். அந்த 2 சொத்தை அப்படியே அங்கே கொண்டு போயிடலாம். அங்கே பூச்சி அணுகாது, அங்கே திருடன் திருட மாட்டான். நம்மகிட்டே அந்த சொத்து இருக்கும். என்னவா இருக்கும்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சொத்து என்ன பார்த்துட்டோம், இந்த சத்தியம். இங்கேயும் அதே சத்தியம்தான், அங்கேயும் அதே சத்தியம்தான். இங்கேயும் பூச்சி அணுகாது, அங்கேயும் பூச்சி அணுகாது. வேற இதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அது எந்த திருடனும் திருட முடியாது, எந்த பூச்சியும் அணுகாது. இதை சேர்த்தணும், இங்கேயே சேர்த்தணும். சத்தியத்தை மட்டும் சேர்த்துனா போதுமா? சத்தியத்தோட அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வசனம் நல்லா புரியும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அன்புடன் சத்தியத்தை. அப்போ முதல்ல எது வருது? அன்பு, அதுக்கப்புறம் சத்தியம். இது 2மே பார்த்தீங்கன்னா 2 கண்கள் மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சத்தியத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக அன்புலேயும் உயர்ந்தவர்களாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களாகிய நம்மை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர்த்துக்கு இது புரியுது, எத்தனை பேர்த்துக்கு இது புரியல பாருங்கள். நம்மெல்லாம் ஆண்டவர் இயேசு கொடுத்த சீஷர்களுங்கிறத 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் பேசி புரிய வைக்க முடியாது. 1000 ஆண்டு அரசாட்சி பற்றி பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. இப்போ யார் வேணாலும் பேசலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் எதை வச்சு தான் சொல்ல முடியும்? இந்த வசனம் என்ன சொல்லுதுப்பா?
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இந்த சொத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் தெரியுமா? அபரிவிதமாக. அதாவது நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? படுத்த முடியும் நினைக்க முடியாது இல்லையா? எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனால் எல்லாரிடத்துலையும் நம்ம அன்பு வாங்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவே முடியல பாருங்க. அவர் செலுத்துறது உள்ள அன்பு தான். ஆனால் அவருக்கு ரியாக்ஷன் எப்படி வந்தது? நன்மை செய்து பாட அனுபவிக்க. அவருடைய பாட்டில் எப்படி இருந்தார்னா, அவர் சொத்தை சேர்த்திட்டார். அன்பு எல்லா ஜனங்களுக்கும் அந்த அன்பு கொடுத்துட்டார். திருச்சபைக்கும் கொடுத்துட்டார். அவருடைய முதல் சொட்டு ரத்தம் திருச்சபைக்கு தான். அப்புறம் திரள் கூட்டம், முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள். கடைசியாக யோவான் ஸ்நானன் சொல்கிறார் இல்லையா, இதோ உலகத்தின் பாவத்தை அப்போது சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போது அந்த அன்பு உலக ஜனங்கள் மேலே அவருக்கு இருந்ததுனால தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உலக ஜனங்கள் அது புரிஞ்சுக்கலைன்னா பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். பைபிளில் தான். அப்போ நமக்கு என்ன வேலை? நம்ம மற்றவங்க அன்பு காட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் அன்பு காட்டிடுங்க. உங்களால் எவ்வளோ அன்பு செலுத்த முடியுமோ செலுத்திடுங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக அன்பு மற்றவர்களுக்கு செலுத்துங்களோ அது நிறையா உங்களுக்கு பரலோகத்தில் சொத்து சேர்த்துற மாதிரி. இப்போ 2 பேர்த்துக்கிட்ட அன்பு நீங்கள் செலுத்தினீங்க. நம்ம நெருக்கமாக இருக்கிற ஒரு சபையில் 2 ஃபேமிலி மட்டும் நம்மக்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க, அல்லது நம்ம நெருக்கமாக இருக்குன்னு வச்சுங்களேன். புரியறக்கா சொல்கிறேன். 2 லட்ச ரூபா சேர்த்துற மாதிரி, சரியா? அப்புறம் ஒரு கன்வென்ஷன் வருது. கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வராங்க, ஒரு 500 பேர் வராங்க, அப்படி வச்சுக்கலாம். அந்த கன்வென்ஷனில் ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்குன்னு சில ஒரு குரூப் வச்சுருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் நம்ம ஈக்குவலாக தான் பழகணும். அதுதான் பைபிள். ஆனால் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அந்த 500 பேர் வர்றாங்கன்னு என்ன அர்த்தம்? 500 கோடி ரூபாய் வர்ற மாதிரின்னு வச்சுங்களேன் நமக்கு. அப்போ அதில் 4 பேர் மட்டும் நமக்கு ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தோம்னா எத்தனை கோடி ரூபாய் தான் கிடைக்கிற மாதிரி? 4 கோடி ரூபாய். மிச்சம் எவ்வளோ கோடி? மிச்சம் அத்தனை கோடி லாஸ் நமக்கு. நான் புரியிருக்கா சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, யாரோடு பழகுகிறோமோ, யாரோடு நம்ம பேச்சுவார்த்தைகள் நமக்கு இருக்குதோ, எல்லாரோடையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்முடைய அன்பை காட்ட வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுறோமோ அந்த அளவுக்கு சொத்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சேர்த்திட்ருக்குறோம். ஒரு வேளை இப்போ நம்ம மற்ற சகோதர சகோதரர்களோடு வைக்கக்கூடிய அன்பை இன்னொரு பூச்சி மாதிரி ஒருத்தர் என்ன செய்யலாம்? அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது ஒரு பொருளாக இருந்தால் அது பூச்சி அரிச்சிடும். நம்ம உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் மற்றவர்கள் மேலே வைத்த அன்பை எந்த பிசாசினாலும் என்ன செய்ய முடியாது? அதை அழிக்க முடியாது. படிச்சிருக்க முடியாது. பவுல் எழுதுகிறார், மரணமோ வியாகுலமோ துக்கமோ இல்லையா, கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் அந்த பூச்சி அணுகிற மாதிரி. அப்போ இதெல்லாம் எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான அன்புள்ள பிள்ளைகளை இந்த பூச்சிகள் அணுகாது. அப்புறம் இந்த திருடன் கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்கார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவோல, யாக்கோபு 2:8 வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை என்ன பிரமாணம்? ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்திற்காகவே தேவன் வைத்திருக்கிற ராஜரீக பிரமாணம், த ராயல் லா. என்ன? சில பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுவாங்க, இயேசு கிறிஸ்துவிட்டு அன்பு கூறுவாங்க, அதை வார்த்தையில் வெளிப்படுத்துவாங்க. தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், தேவன் எவ்வளவு பண்புள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு தலையை நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் சுற்றி இருக்கிற சகோதரனை துச்சமாக நினைப்பாங்க. அவங்க நேசிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பைபிள் சொல்லுது? உன்னை போல் பிறனை, அதாவது பிறனை நேசிங்கிறது ஒரு அர்த்தம், உன்னை மாதிரியே பிறனை நேசிங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய படிச்சிருக்கிறோம். இன்னொருத்தர் கீழே உளுந்தாங்கன்னு வச்சுங்களேன், காலில் அடிப்படுதுன்னா அந்த வலி என்னன்னு நம்ம உணரணுமா? உணர்ந்து என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தர் நம்ம சகோதரர் ஒருத்தர் கீழே விழுகிறார், 10 பேர் நிற்கிறாங்க, 10 பேர் புது சிருஷ்டி. அங்கே ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுகுது, ஒரு காயமாகிறது தெரியுது, அவர் முகம் மாறுறது தெரியுது. அப்படி மாறுற போது இப்போ நம்ம உடனே அந்த உணர்வு நமக்குள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அறியாமையை உடனடியாக ஓடி போய் அவரை
தூக்கும். அதுதாங்க உணர்வு. பரிதாபம், இந்த உணர்வு இப்போ நிறைய சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லைங்க. யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம கரெக்டாக நம்ம தெளிவாக இருந்தால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினா போதும். அந்த மாதிரி சுயநலத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தின் எந்த மூலையில் எந்த சகோதரர் யாராவது மன கஷ்டப்பட்டால் அந்த மனசுக்கும் நம்ம மனசும் ஒன்றா இருந்ததுன்னா நம்ம கஷ்டப்படணும் அந்த மனசுக்காக. அதுக்கு தான் அங்கே வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம புது சிருஷ்டி. இது தெரியாமையே நம்ம என்ன பேசி என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சொத்து கண்ணு முன்னாடி இருக்கு, அதை சேர்த்து வைக்கவில்லை என்று அர்த்தம். பாருங்கள், அதிலே யாக்கோபு 2:5 என் பிரியமான சகோதரரே, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம்ம அதுக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டார். புரியுதுங்களா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அது எந்த அடிப்படை தெரியுங்களா? நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனிடத்தில் கிறிஸ்துவத்தில் அன்பு கொள்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கொள்ளணும். அப்படி இருக்கிறதா இருந்தால் தான் நம்ம விசுவாசத்தில் ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. இது தெரியாமல் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். புரிஞ்சுங்களா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது? உங்கள் பொக்கிஷங்கிறது ரெண்டு வகை. தேவன் நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்கிறது ரெண்டு தான். ஒன்று சகோதர அன்பு, இன்னொன்று சத்தியம். இது ரெண்டையும் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இலவசமாய் கொடுக்கணும். இலவசமாய். அதைத்தான் சொன்னார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். அப்போ நம்மக்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஏதாவது அளவு இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சகோதரர் சொன்னார், நிறைய ஒரு சபைக்குள்ளே ஒரு மாதிரி சலசலப்பு இருந்துச்சே இருக்குது. புதுசாக ஒரு சகோதரர் சொல்கிறார், ஏன் பிரதர் அன்பு காட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அப்போது உலகத்திலேயே திருச்சபையின் பிள்ளைகள் தான் எக்ஸ்ட்ரீமான அன்பு காட்டக்கூடிய பிள்ளைகள்னு வேதம் சொல்லுது. அதுவே அங்கே இல்லைன்னா இப்போ எதுக்கு தான் வந்திருக்கோம்? எதுக்கு தான் வந்திருக்கோம்? அதையே முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்போது அல்டிமேட்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷமே நம்ம சகோதர அன்பு. இந்த பூமியில் பிதாவாகிய இந்த சகோதர அன்பு இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு இருக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு இருக்குது. புரியுதுனா? இதை இலவசமாக கொடுக்கணும். அன்பு எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சில பேர் எப்படின்னா பரஸ்பரம், அவர் நமக்கு உதவி செஞ்சாருங்க ஆனால் நம்ம அவருக்கு உதவி செய்யணும். அப்படி இல்லை. அவங்க செஞ்சாலும் ஜெயிலினாலும் சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் நமக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம், அந்த மாதிரி. ஸோ அதுதான் அந்த ஒரு சொத்து. அடுத்தது சத்தியம். இந்த ரெண்டையுமே உங்களுக்கு உள்ளவைகளை, இதுதான் நமக்கு உள்ளவைகள், அதை விற்று பிச்சை போடுங்கள். இன்றைக்கி நமக்கு கடமையாக அதுதான். எந்த அளவுக்கு அதிகமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காட்டணுமோ, எந்த அளவுக்கு சத்தியத்தை பரிமாறிக்கொள்ளணுமோ, இது ரெண்டையும் தொடர்ந்து செய்துட்ருக்கணும். எஜமான் மேலே உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா அவர் நம்மளை அழைச்சதே இதுக்கு தான். புரியுதுங்களா? இதுதான் எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பாக்குவான். எப்படி செய்கிறது? உங்களுக்குள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். சரி, இது உண்மையான உத்தமமான ஊழியத்தை செய்யணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது, அப்படி செய்யும்போது உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ரெண்டாவது பாயிண்ட், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா. அது புரியுது இல்லையா? எஜமான் வரும்போது ஊழியக்காரன் என்ன செய்வான்? தன்னுடைய தலையில் இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி இப்படி நிற்பான் இல்லையா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பராக்கிரமம் செய்யும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இப்படி தான் நிற்கணும். மிக தாழ்மையோட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அதைத்தான் சொல்கிறார், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதான். அப்போ தேவனுடைய உண்மையான ஊழியத்தை நீங்கள் செய்யணும், அதை மிக மிக தாழ்மையோடு செய்யணும். மேட்டி மேலே செஞ்சிடக்கூடாது. மூன்றாவது, இது ரெண்டும் பத்தாது சொல்கிறார். எஜமான் வந்திருக்கும் போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பாக்கியவான். முதல் பாயிண்ட்டு, உங்களுக்குள்ளவைகளை விட்டு பிச்சை போடுங்கள். அதாவது தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யுங்க மனப்பூர்வமாக. ரெண்டாவது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும், அது மிக தாழ்மையோடு அந்த ஊழியத்தை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு, அதை விட முக்கியம், உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்கணும். உங்கள் கையில் இருக்கிற விளக்குன்னு சொல்ல, நம்ம கையில் இருக்கிற விளக்கு வேதம்.
இந்த பைபிளை சொல்ல நம்மளவே சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையவே மற்றவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக காட்டுங்கள். அதாவது ரொம்ப அன்பாக இருக்கணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொல்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ அந்த பிரசங்கத்துக்கு முதல் யார் சாட்சியாக இருக்கணும்? நாம தான். எல்லாவற்றையும் சகிக்கணும்னு ஒரு வசனம் பேசிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் சகிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ முதல்ல யார் சகிக்கணும்? நான் சகிக்கணும், நான் பொறுத்து போகணும் இல்லையா? அதனால தான் மூத்த சகோதரர் சொல்லும்போது ரொம்ப ஒரு ஜோவியில் சொன்னார், இன்றைக்கி எல்லா ஜனங்களும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, மற்றவங்க கிறிஸ்துவாக மாறணும்னு நினைக்கிறாங்களாம், தாங்கள் கிறிஸ்துவாக மாறணும்னு நினைக்கிறது இல்லை. அதாவது நம்ம திட்டினா அவங்க பொறுத்துக்கணும், நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க அமைதியாக போயிடணும், அவங்க கிறிஸ்துவாக மாறணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவாக மாறணும்னு நினைக்கிறது இல்லையா? ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம கிறிஸ்துவாக மாறணும். இப்போது நம்ம அந்த திருச்சபைக்கே கிறிஸ்து ஒரு ஒளி, ஒரு வெளிச்சமாக நின்று நமக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடல் காமிக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி ஒரு மாதிரியை வைத்து போனார். பேதுரு எழுதினார் இல்லையா? ஸோ அந்த ரோல் மாடல் கிறிஸ்து அப்படியே இருக்கார். அப்போ அவரை தலையாக கொண்ட சபை கூட தங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக காட்டணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய கொஸ்டின்னா, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் நல்ல சத்தியத்தை சொல்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் தேவனுடைய உண்மையான கேரக்டரை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க, அதுதான் வெளிச்சம் இல்லையா? தவறி போயிடக்கூடாது. அப்படி தவறி போகாமல் தேவனுடைய உண்மையான உத்தமமான ஊழியத்தை எந்த விதமான சோர்வும் இல்லாமல், தோய்வும் இல்லாமல் இல்லையா, யாரையும் கடிந்து கொள்ளாமல், யாரையும் குறை கூறாமல், தங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஊழியம் மட்டுமே பாக்கியம் நினச்சி நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். அதுதான் உங்கள் விளக்குகள் எரிகிறது. நான் என்ன வசனம் பேசுகிறனோ அந்த வசனத்துக்கு நான் முதல்ல சாட்சியாக இருக்க வேணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லையா? அது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? அப்போது இந்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். யார் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறாங்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது, ஏற்கனவே சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா, கல்யாண செஷன் ஸ்டார்ட். ஏற்கனவே கிறிஸ்துவோட திருச்சபை நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த கல்யாணத்திலிருந்து இப்போ கடைசியாக ஒரு அழைப்பு கொடுக்குறாராம். கல்யாணத்திலிருந்து தட்டும்போது உடனடியாக அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாருங்கன்னு நான் சொல்கிறேன். காத்திருங்கள்னு சொல்ல, எப்படி ஒரு மனுஷன் காத்திருப்பான், அந்த மாதிரி நீ எப்பொழுதுமே உங்களை தயார் நிலையில் வைத்திருங்கள். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஜென்ரலான சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதற்குரிய நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நுணுக்கங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் தேவன் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் நிறைவு செய்ய தேவன் தாமே நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த அவருடைய வெளியேறப்பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, தேவன் கொடுத்த இந்த நல்ல பாடத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்தி வாழ்ந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்க தேவன் தாமே நமக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாய் நமக்கு தந்தருள்வாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் நிறைவு ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார். நம்முடைய மூத்த சகோதரர் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் வழங்குவார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் வாழ்நாளில் இந்த ஒரு நாளை காண செய்து இந்த நாளிலும் மகத்துவமுள்ள சத்தியங்களை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நமக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட பாடங்களை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடி எங்கள் இருதய போல எழுதி கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி வாழவும், உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர்ந்து நாங்கள் பூர்ணமடைய தேவன் தாமே உமது பரிசுத்தாவி தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.